ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SM சேனல். இன்றைக்கி மட்டன் குழம்பு, ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்ய போகிறேன்றதை நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 1 kg மட்டன் எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம், தக்காளி உண்டு, கடைசியாக கறி கிரேவி முடிஞ்சதும் போடுறதுக்கு கொரியண்டர் லீவ்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், பச்சை மிளகாய், இது கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், இது கறி பவுடர், இது தாளிக்கு தேவையான ஏலக்காய், கடுகு, பெருஞ்சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள். ஓகே, இப்போ எப்படி இந்த குழம்பு செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிட்டுது. தாளிக்கு தேவையான இந்த பொருள் போட்டுடலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், அதோட இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இந்த மட்டனை ஆட் பண்ணிடலாம். மட்டனை போட்டுட்டு நல்லா அப்படி பண்ணிட்டு தேவையான அளவு உப்பை போடுவோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கறி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், இது வந்து மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் கிண்டி விடுவோம். இப்படி கிண்டி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விடுவோம். இதில் தண்ணி காணும். நல்லா போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் இந்த கறி செய்ததுனால ஒரு 4 விசில் இல்லாட்டி 5 விசில் விட்டால் காணும். ஒரு 5 விசில் விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கறி ரெடி ஆகிடும். இப்போ லிட்டை போட்டு மூடி ஒரு 4 விசில் வரைக்கும் விடுவோம். விசிலை போட்டுட்டு ஓகே, இப்போ 4 விசில் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு கறி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் கொஞ்சமாக மல்லியில் போட்டுடலாம். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.
மேலும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.